ஹாய், நான் ரஷிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ வேர்ஸ். ஆல் இன் ஆல் அபவுட் ஃப்ரீ வேர்ஸ், மாண்டேஜ், போஸ்ட் மாடர்ன் போய்ட்ரி இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ வேர்ஸுன்றது ஒரு லிட்ரரி டிவைஸ். லைக் ஃப்ரீ வேர்ஸ் அப்படிங்கிற லிட்ரரி டிவைஸில் ஒரு பர்டிகுலரான மீட்டரோ ரைம் பேட்டர்னோ கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு லிட்ரரி ஒர்க், ஒரு போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் மீட்டர் இருக்கும், ஒரு ரைம் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீ வேர்ஸ்க்கு எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரம் த நேம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரீ வேர்ஸ்னால் எந்த ஒரு மீட்டரோ ரைமோ இருக்காது. இது எந்த ஒரு மெட்ரிக் மீட்டர்லேயோ ரைம்லேயோ வந்து ஃபாலோ பண்ணவே பண்ணாது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெஞ்சில் வந்து என்ன சொல்லணும்னா வேர்ஸ் லிபரே அப்படிங்கிறோம். அப்படி தான் ஃப்ரீ வேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ ஃப்ரீ வேர்ஸ் எந்த ஒரு மீட்டரையும் ரைமையும் ஃபாலோ பண்ணாததுனால ஃப்ரீ வேர்ஸ் வந்து நம்மளோட நேச்சுரல் தாட்ஸ் போலவே ரொம்ப நேச்சுரல் சவுண்டிங்கான ஒரு போயம்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரீ வேர்ஸில் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ வேர்ஸில் எழுதுகிற போயம்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பட் அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் டைரி எழுதுகிறேன் அப்படின்னும் போது நான் பாட்டுக்கு சும்மா பிளாங்காக எழுதிட்டே இருப்பேன். லைக் இதுக்கு ரைமிங்காக இது வரணும், இதுக்கு பதிலாக இது வரணும் அப்படிலாம் யோசிச்சு எழுத மாட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு போம் படிக்கும்போது அதில் ஒரு மீட்டரோ ஒரு ரைமோ இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 lines போயம். இது வந்து ஒரு சானட். இது வந்து ஐம்பக் பென்டாமீட்டரில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இது இருக்கு இல்லையா, ரைம் ஸ்கீமு. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ சானட்டுக்கு ஒரு ரைம் ஸ்கீம் இருக்குது, ஷேக்ஸ்பியரன் சானட்டுக்கு ஒரு ரைம் ஸ்கீம் இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணாதது தான் ஃப்ரீ வேர்ஸ். ஸோ இப்போ நான் எழுதுறதுக்கும் ஃப்ரீ வேர்ஸ்க்கும் அப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ வேர்ஸுங்கிறது ஏனோ தானோன்னு எழுதுறது மட்டும் கிடையாது. அதை படிக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அது அந்த ஆர்ட்டோட அந்த ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். பட் அது ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ஓகே, ஸோ நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எழுதுகிற நார்மல் ரைட்டிங்கும் அப்போ ஃப்ரீ வேர்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக சொல்கிறேன், ஃப்ரீ வேர்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கணும். அது எந்த ரைமுக்கும் மீட்டரையும் ஃபாலோ பண்ணாது. அது வந்து ரொம்ப நேச்சுரல் ஸ்பீச் அண்ட் தாட் போலவே நேச்சுரலாக இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து வேர்ஸ் லிபரே. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் பார்க்கலாம். நாய்ஸ்லெஸ் பேஷன்ட் ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு வால்ட் விட்மேன் எழுதின போயம் இருக்குது. ஸோ வால்ட் விட்மேன் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ரீ வேர்ஸ். ஸோ இவர் ஃப்ரீ வேர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்க போம் வந்து நாய்ஸ்லெஸ் பேஷன்ட் ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு போம். ஸோ இது நம்ம படிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் இருக்கும். ஹியூமன் மைண்டை வந்து ஸ்பைடரோட ஈக்குவேட் பண்ணி சொல்லியிருப்பார் இந்த போமில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் மைண்ட் அப்படிங்கிறத ஸ்பைடரோட கம்பேர் பண்ணி லைக் அ மெட்டஃபார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸோ மெட்டஃபார்ஸோ மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ரைமோ மீட்டரோ இருக்காது. ஸோ நம்ம எப்படி பேசும்போது நம்ம நேச்சுரலாக வந்து பாஸ் பண்ணுறோம், நான் பேசும்போது எப்படி சிலதெல்லாம் ஒன்றா பேசி ஒரு இடத்துல நடுவில் ஒரு கேப் விட்டுறல, அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக பாஸ் பண்ணுவோம்ல பேசும்போது, அதே மாதிரியே இந்த போம் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து சூனஸ்ட் மெண்டர்ட் அப்படின்னு ஜான் ஆஷ்பெரி எழுதின ஒரு போம் சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே டஸ் நாட் ஃபாலோ எனி ரைம் ஆர் மீட்டர். அண்ட் இதில் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைரக்டாக இல்லாமல் ஃப்ராக்மெண்டடாக ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். லைக் நீங்கள் அப்புறமா லைக் பொறுமையாக வந்து யூ கேன் கேதர் த மீனிங் ஸ்ட்ரெயிட்டாக. லைக் இதை டூ திஸ் டூ தட், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக மீனிங் சொல்லாமல் நம்மளாக யோசித்து அந்த மீனிங்கை கேதர் பண்ணுற மாதிரியான ஒரு இன்டைரக்ட் மீனிங் கொடுக்குற ஒரு போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம் ஸ்லோலி ஈடன் அப்படிங்கிற எமிலி டிக்கின்சன் எழுதின போயம். எமிலி டிக்கின்சன் போயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஒரு 2-3 போம்ஸ் வந்துருக்கு நம்ம செம்மில். எல்லாமே பார்த்திங்கன்னா படித்தா புரியும். ரொம்ப சுற்றி வளைச்சி பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே டேரெக்டாக சூப்பராக வந்து இருக்கும். சிம்பிள் அண்ட் நீட் போம்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த போம் கம் ஸ்லோலி ஈடன் அப்படின்ற எமிலி டிக்கின்சன் எழுதின போயமும் ஃப்ரீ வேர்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதுகிற ஒரு போம். ஆனால் இதில் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து த கார்டன் அப்படிங்கிற எஸ்ரா பவுண்ட் எழுதின ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போம். ஸோ எமிலி டிக்கின்சன் வந்து ஷீ இஸ் த மதர் ஆஃப் free verse in American literature. She is famous as the mother of American English free verse. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லைக் வால்ட் விட்மேன் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ், இவங்க வந்து மதர் ஆஃப் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீ வேர்ஸ். ஓகே,
ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து எழுதணும், டோன்ட் ஃபர்கெட் இட். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து கார்டன் பை எஸ்ரா பவுண்டுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுவுமே ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போய்ட்ரி தான். கார்டன் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னா எப்படி இமேஜஸ் நமக்கு வந்து இதுவாகுமோ அந்த மாதிரி சூப்பர்வான இமேஜஸ் வந்து இந்த போமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷுவல் இம்ப்ரெஷன், ஒரு கார்டனை கண்ணால் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த விஷுவல் இம்ப்ரெஷன் அந்த போம் படிக்கும் போதே நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 4 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ வேர்ஸில் வேறு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வேர்ஸில் வந்து மீட்ரோ ரைமோ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஃப்ரீ வேர்ஸில் நம்ம நேச்சுரல் சவுண்ட்ஸ், நேச்சுரலாக நம்ம பேசுகிறது, நம்மளோட தாட்ஸை நம்ம எப்படி வந்து பின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரீ வேர்ஸ் இருக்கும். ஸோ மீட்டர்ஸ்க்கு பதிலாக இன்டர்னேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க இதில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி தான் வரணும், இந்த மாதிரி தான் ரைம் பேட்டர்ன் இருக்கணுன்ற அந்த கம்பல்ஷனில் போய்ட்ஸ்னால நிறையா வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரீ வேர்ஸில் அவங்களுக்கு ஏகப்பட்ட நியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கிறதுனால அவங்க நிறைய வித்தியாசமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்டிஃபிஷியாலிட்டி இல்லாமல் நேச்சுரலாக நம்ம பேசுகிற மாதிரியே போம்ஸ் அமைஞ்சிருக்கிறதுனால இன்னும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நார்மல் போயமில் ரைம் மீட்டர் ஃபாலோ பண்ணுற ஒரு போயமில் வந்து நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் என்ன, ஃபுட் என்ன, அப்புறமா லைன்ஸ் வந்து என்ன அளவுக்கு லாங்காக இருக்கணும், இதெல்லாம் வந்து இருக்குல்ல, அந்த குவான்டிட்டி இவ்வளோ லைன்ஸ் தான் இருக்கணுன்ற அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, இந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னது? ஃபுட், நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ், குவான்டிட்டி அண்ட் த லைனோட லென்த், இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரீ வேர்ஸில் அப்படி கிடையாது. ஃப்ரீ வேர்ஸில் இருக்கிற ஒரே ஒரு யூனிட் வந்து ஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோஃபிங்கிறது வந்து அது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரோஃபியை வந்து அந்த ஹோலாகவும் இருக்கலாம். அதாவது அந்த ஸ்ட்ரோஃபியை வந்து ஃபுல் மீனிங்கும் தரலாம், இல்லை ஒரு பார்ட் ஆஃப் மீனிங்கும் கொடுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த போயம். ஸோ இவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் ரிதம்னா நம்ம பேசுகிற மாதிரி நேச்சுரல் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய அந்த நார்மலான அந்த பாசஸு, அந்த இன்டர்னேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃப்ரீ வேர்ஸில் ரிதம் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லா சிலபிளுக்கும் ஈக்குவல் வேல்யூ வந்து ஃப்ரீ வேர்ஸ் போம்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் மீட்ரு போயமில் படிச்சிங்கன்னா ஒரு லைனில் வந்து லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இட்ஸ் இன் ஹர் இஸ் த எண்ட் ஆஃப் ப்ரீடிங் அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி படிப்பாங்கன்னா, இன் ஹர் இஸ் த எண்ட் ஆஃப் ப்ரீடிங் இப்படி படிப்பாங்க. சில வேர்டுக்கு இன்டர்னேஷன் கொடுப்பாங்க, சில வேர்டை கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பாசஸ் மீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற போயம்ஸ் யாராவது படித்து காட்டினாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி நார்மலாக படிக்கிறோம், இன் ஹர் இஸ் த எண்ட் ஆஃப் ப்ரீடிங், எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்டர்னேஷன் கொடுக்குறோம், ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து எல்லா சிலபிளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கிறோம். ஆனால் மீட்டர்ஸ் இருக்கிற போயம்ஸில் அப்படி படிக்க முடியாது. ஸோ எல்லா சிலபிளுக்குமே ஃப்ரீ வேர்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் லைன் வந்து எப்படி வேணா இருக்கலாம், லாங்காகவும் இருக்கலாம், ஷார்ட்டாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த போயட்ஸ் தாட்ஸ். அண்ட் இவ்வளோ தான் லைன் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும், இத்தனை லைன்குள்ளே தான் இருக்கணுன்ற குவான்டிட்டி தேவை கிடையாது இங்கே. அண்ட் என்ன தான் நம்ம ரைமும் மீட்டரும் யூஸ் பண்ண தேவை இல்லைனாலும் அதை யூஸ் பண்ண லைக் அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வால்ட் விட்மேனோட போயம்ஸில் அடிக்கடி ரிப்பீட்டான ஃப்ரேசஸ் அவர் யூஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ அது வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக அண்ட் நிறைய இடத்துல கமா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ தட் நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வால்ட் விட்மேனோட ஃப்ரீ வேர்ஸ் போயம்ஸில் நிறைய இடத்துல அவர் ரிப்பீட்டாக ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட் டசன்ட் மேட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ வேர்ஸில் இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் அண்ட் டிசிப்ளின். நீங்கள் ஏனோ தானோன்னு வந்து ஃபுல்லாத்தையும் எழுத முடியாது. நீங்கள் ஒரு போம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பேட்டர்ன் இருக்கணும், அது ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஹெர்பர்ட் ரீட் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ரா பவுண்ட் வந்து அவங்க போம் எழுத வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிதமிக்கலாக எப்படின்னா வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்ட்ரக்சரோட எழுதியிருப்பாங்களாம். அதை படிக்கும்போது எப்படி இருக்குமோ அது ஃப்ரீ வேர்ஸே இல்லை. ஃப்ரீ வேர்ஸ்லாம் நம்ம இஷ்டத்துக்கு தானே லைக் நேச்சுரலாக தானே எழுதுவோம். இதை படிக்கும்போது அது அவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதியிருப்பாங்க. இட் டசன்ட் ஃபீல் லைக் அ ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஹெர்பர்ட் ரீடோட ஒப்பீனியன் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாண்டேஜ் இன் லிட்ரேச்சர். மாண்டேஜ்னால் என்ன? நம்ம போன வருஷம் ஃபிலிம் ஸ்டடீஸில் மாண்டேஜ் எடிட்டிங்கை பற்றி படித்தோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. ஸோ மாண்டேஜ் இன் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா, வித்தியாசமான ஜானர்ஸ், வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே ஒர்க்கில் போடுறது தான் மாண்டேஜ். இது வந்து நான் நரேட்டிவ் ஃபார்மில் இருக்கும், ஒன்றுமே புரியாது இதை படிக்கும் போது. ஓகே, லிங்க் பண்ண முடியாது. இதை வந்து ஆக்சுவலி நான் பார்த்த உடனே இதோட அர்த்தம் எனக்கு புரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் எலியாட் எழுதினா த வேஸ்ட்லேண்ட் போயம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த போமை படிக்கும்போது
எதுக்கு அவர் எதுக்குடா இதை சொல்கிறாரு, எதுக்குடா திருப்பி அதை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாண்டேஜை நான் படித்த உடனே எனக்கு ஸ்ட்ரக் ஆனது வந்து டிஎஸ் எலியாட்டோட தி வேஸ்ட்லேண்ட் போம் தான். ஸோ இந்த போம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நான் மாண்டேஜை பற்றி சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். ஸோ இட்ஸ் லைக் ஜாயினிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஒன் லிட்ரரி டெக்ஸ்ட். இதுதான் இதுக்கான கரெக்டான டெஃபினேஷன். ஸோ தே மைட் நாட் நேச்சுரலி ஃபிட் டுகெதர். ஓகேவா? ஸோ இது வந்து நிறையா மூமெண்ட்ஸ்னால இன்ஸ்பயர் ஆகி வந்துச்சு. கியூபிசம், ஃபியூச்சரிசம், டாடாயிசம், சரியலிசம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி வந்தது தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், மூவி சாங்ஸு, அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக், அந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரே டெக்ஸ்ட் சோர்ஸில் போடுறது தான் இது. மோஸ்ட்லி இது வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா பியூரோக்ராசி, கமர்ஷியலைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லைஃப்லேருந்து தான் இதோட இன்ஸ்பிரேஷனை வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் தீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது படிக்கும் போது ஒரு ஆம்பிகுவிட்டி, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலான்ற 2 மீனிங் தர மாதிரி, ஐரணி அண்ட் பேரடாக்ஸ், அதாவது கேலி பண்ணுற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் மாண்டேஜ். ஸோ எதுக்காக இப்படி சம்மந்தமே இல்லாததை சம்மந்தமே இல்லாத இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதோட ஸ்டைலு. ஸோ மனுஷங்களோட வாழ்க்கை எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சில பேரோட கருத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக, ப்ளேஃபுல்லாக, கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து வேஸ்ட்லேண்ட் படிக்கலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வேஸ்ட்லேண்ட் போகாமல் போய் கேளுங்க. நான் சொல்கிற சம்மந்தமே இல்லாத எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் மாண்டேஜ். சம்மந்தமே இல்லாத விஷயங்களை டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை ஒரே லிட்டரரி டெக்ஸ்ட்டில் கொண்டு வரது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து நிறைய விஷயங்களில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. லைக் நியூஸ் பேப்பர்ஸ், ரேடியோ, ஃபிலிம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸில் பண்ணுறாங்க. அண்ட் டைலெக்ட்ஸ்லேருந்து பண்ணுறாங்க, பாப்புலரான கல்ச்சர்லேருந்து பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் டிஎஸ் எலியாட்டோட வேஸ்ட்லேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கெர்ட்ரூட் ஸ்டெயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோஸ், இதுவும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபிலிப்போ மேரினெட்டி எழுதின ஃபியூச்சரிஸ்ட் விஷுவல் ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சரிஸ்ட் போய்ட்ரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப் டெக்னிக் அப்படிங்கிற ட்ரிஸ்டன் ஜாரா எழுதின ஹவு டு மேக் அ டாடாயிஸ்ட் போயம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் இருந்து அவங்க எப்படி ஒரு போயம் எழுதுனாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஒர்க் தான் அது. ஸோ ஹவு டு ரைட் அ டாடாயிஸ்ட் போயம் அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மாடர்னிசம் பார்த்தோம். எப்படி வந்து லைக் 1900ஸ்லேருந்து 1950 வரைக்கும் மாடர்னிசம் அப்படிங்கிற ஒரு தீம் வந்து வந்துச்சு. மாடர்னிசம் எப்படி வந்துச்சு, இமேஜிசம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் இருந்து மாடர்னிசம் வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மாடர்னிசம் விச் ரூல் த நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த செஞ்சுரி. அதாவது 1950 இருந்து 2000 வரைக்கும் போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் போய்ட்ரி வந்து இருந்தது. ஸோ இட் ஸ்டார்டட் பிகாஸ் poetry felt too rigid, too artificial and too many rules to write poetry. கிட்டத்தட்ட வந்து நம்ம நியோ கிளாசிசம் பீரியட் பார்த்தோம் இல்லையா, அலெக்சாண்டர் போப்போட நியோ கிளாசிசம் பீரியடில் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ரொம்ப கடுப்பாக இருக்கும், போம் எழுதவே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போவும் போய்ட்ஸ் ஃபீல் பண்ணதுனால மாடர்னிசம் முடிஞ்சு போஸ்ட் மாடர்னிசம் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டும் அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நியூ கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணாங்க. எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸும் எடுத்து எழுத முடியாமல் ரொம்ப செல்ஃப் கண்டெய்ன்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அண்ட் எல்லாரும் ஒரே மாதிரி டாப்பிக்கே ரிப்பீட்டேட்டிவாக எழுதுகிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால போஸ்ட் மாடர்னிசம் வந்துச்சு. ஸோ போஸ்ட் மாடர்னிசமுக்குன்னு ஒரு 4 கேரக்டர்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தா ஐகோனோக்ளாசம். ஓகே, ஐகோனோக்ளாசம் அப்படின்னா வந்து பிரேக்கிங் த ட்ரெடிஷன். நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்ட்லெஸ்னஸ் அப்படின்னா வந்து நோ ஃபிக்ஸ்டு மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்லெஸ்னஸ்னால் ஃபிக்ஸ்டாக இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சரு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பாப்புலிசம்னா யூ ஜஸ்ட் நீங்கள் வந்து யூ எக்ஸ்போஸ் யுவர் ஒர்க் டு மாசஸ், எல்லார்கிட்டையும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து இது பண்ணாமல் யூ எக்ஸ்போஸ் யுவர் ஒர்க் டு த மாசஸ், டு த பப்ளிக், டு ஹாவ் ஃபீட்பேக்ஸ். ஓகே, ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது இது இந்த 4 விஷயங்களை பிலீவ் பண்ணுச்சு. ஐகோனோக்ளாசம் அண்ட் கிரவுண்ட்லெஸ்னஸ், ஃபார்ம்லெஸ்னஸ் அண்ட் பாப்புலிசம்.
ஸோ இதை ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐக்கனோக்ளாசம் அப்படின்னா என்னென்னா பிரேக்கிங் த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு புதுசாக ஒன்று உருவாக்குறது. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்ணுறது. ஸோ போஸ்ட் மாடர்னிசம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ மாடர்னிசம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, மாடர்னிசம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த ஐடியா வந்து ரொம்ப போர்ட் ஆயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து அதை வந்து இது பண்ண விரும்பலை இதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு. இந்த மாடர்னிசம் போயட்ஸாக இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி வந்து அவங்க ப்ரீச் பண்ண விஷயங்கள் வந்து டைவர்ட் ஆக ஆரம்பித்த மாதிரி இருந்தது. எலியாட் வந்து பார்த்திங்கன்னா ஹீ அப்படியே வந்து ரொம்ப ரூல்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப டைட்டாக வந்து எல்லாத்தையும் எழுதுகிற மாதிரி இருந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஹி பிகம் ஃபேமஸ் அண்ட் அதனால வந்து அவர் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாரு அண்ட் ஹி காட் நோபல் ப்ரைஸ். கார்லோஸ் வில்லியம்ஸோட போயம்ஸ் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்படி தான் ஒரு போயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இன் பிட்வீன் ஆல் த வேர்ல்டு வார்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நிறைய பீப்புளுக்கு வந்து இங்கே இருக்க வேண்டிய அந்த இன்கமோ சேலரியோ இங்கே யூரோப்பில் கிடைக்காததால் தே மூவ்ட் பேக் டு அமெரிக்கா. அவங்க சொந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தா மக்கள் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து எல்லா ஆர்ட்டையும் வந்து யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸு அண்ட் கிரிட்டிக்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணாங்க. கிரிட்டிக்ஸ் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, கிரிட்டிக்ஸ் பிகம் லைக் ப்ரீஸ்ட். இந்த சர்ச்சில் இருக்கிற ப்ரீஸ்ட் மாதிரி கிரிட்டிக்ஸ் வந்து ஆர்ட்னா இப்படி தான் இருக்கணும், ஆர்ட்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எதெல்லாம் வந்து இந்த ஆர்ட் பேஸில் படிக்கணுங்கிறத யூனிவர்சிட்டிஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரே மாதிரி தீம்ஸில் ஆர்ட் வர மாதிரி ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆர்ட் ஸ்டார்டட் டு மெட்டீரியலைஸ். இது வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் மார்க்கெட் பண்ணி விற்கிற மாதிரி. ஸோ எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்குறதுக்கு பதிலாக இட் பிகம் லைக் அ ரெகுலர் ப்ராடக்ட். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கன்சியூமர் லைக் அதான் விற்க ஆரம்பிச்சிச்சு. ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் ஓரியன்ட் இதுவாகிடும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பீப்புள் வந்து இப்போது இந்த புக்ஸ் சேல் பண்ணுற ஒரு ஃபேருக்கோ இல்லை வந்து ஆர்ட்ஸ் இது பண்ணுற ஒரு இடத்துக்கோ போனால் அவங்களுக்கு வந்து அதை வாங்கணுங்கிற ஆசை வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒர்க்ஸ் தான் எழுதுகிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பெயிண்டிங்ஸ் ஆர்ட்ஸ் தான் பண்ணுறாங்கன்னும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நம்மளே பண்ணலாமே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்து 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று வந்து கல்ச்சர்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பணக்காரங்க. இவங்க தான் வந்து அந்த ஆர்ட்டை வாங்குறவங்களாவே இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கனோக்ளாசம் அப்படின்னு இதை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி ட்ரெடிஷனை பிரேக் பண்ணுறவங்க, கொஷின் பண்ணுறவங்க தான் அதுக்கு கீழே வர்றது தான் இந்த போஸ்ட் மாடர்னிசம் போய்ட்ரியோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஐக்கனோக்ளாசம். நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலரான ட்ரூத் கிடையாது. ஓகே, வித்தியாசமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, எனக்கு என் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண விஷயத்தை தான் நான் ட்ரூத்தாக பார்க்க முடியும். நான் பார்க்குற அதே ட்ரூத்தை இன்னொருத்தர் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ நம்மளோட ட்ரூத்தை வச்சு தான் நம்ம ஒரு ஒர்க்கை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஆர்ட்டுக்குமே வந்து சிங்கிள் ட்ரூத் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ட்ரூத் சேஞ்சஸ் டிபெண்டிங் அப்பான் த பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து புடவை கட்டிட்டு ப்ளவுஸ் போடாமலாம் இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு மேட்டராக யாரும் எடுத்துக்கல. ஏன்னா அங்கே அது நார்மல். தட் வாஸ் த ட்ரூத். அதுக்கு அடுத்து வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வராங்க. அவங்க ஒழுங்காக மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கதை இவங்க பார்க்குறாங்க. இவங்க ப்ளவுசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்போது ப்ளவுஸ் இல்லாமல் யாரையாச்சும் பார்த்தா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். என்னடா இவங்க எவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க 24/7 புடவையில் இருக்கிறவங்கள பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, எப்படிடா இவங்க இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ட்ரூத் டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு த பீப்புள் ஹூ see it.
புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸோ ஒருத்தர் பார்க்குற ட்ரூத்துக்கும் இன்னொருத்தர் பார்க்குற ட்ரூத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஒரே மாதிரி ஆங்கிள் கொடுக்க மாட்டோம். இதை தான் கிரவுண்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ திங்க் யூ கெட் மை பாயிண்ட். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஒரே ட்ரூத் கிடையாது அப்படின்னு பிலீவ் பண்ணுறது தான் கிரவுண்ட்லெஸ்னஸ். ஃபார்ம்லெஸ்னஸ்னால் ஸ்ட்ரக்சர் பர்டிகுலராக இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஃபிக்ஸ்டான ஃபார்ம்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸ், ஜானர்ஸ், இதுதான் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் இருக்குது. ஜானர்ஸ்னால் இதான்ப்பா, நீ வந்து ஒன்று ரொமான்ஸை பற்றி எழுதணும், இல்லை நேச்சரை பற்றி எழுதணும், இல்லை வந்து ஒரு சேட்னஸ் பற்றி எழுதணும், இல்லைனா வாரை பற்றி எழுதணும், இதை நாளை பற்றி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன ஜானர் வேணால் நான் எழுதுவேன். இவ்வளோ தான் ஒரு போயம்னா இவ்வளோண்டு தான் இருக்கணும், ஒரு போயம்னா இவ்வளோண்டு தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் எவ்வளோ பெருசாக வேணால் எழுதுவேன். அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஃபிக்ஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை அப்படின்னு நம்புறது தான் ஃபார்ம்லெஸ்னஸ். இப்போ அந்த வேஸ்ட்லேண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம்மந்தமே இல்லாத விஷயம் அதில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு மீனிங் வரும். அந்த போம் கிட்டத்தட்ட ஐ திங்க் 400 லைன்ஸ்க்கு மேலே, எக்ஸாக்டாக எவ்வளோன்னு மறந்துட்டேன், அவ்வளோ பெரிய போயம் அது. ஸோ இதை தான் ஃபார்ம்லெஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து பாப்புலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேயோ கிரிட்டிக்ஸ் கிட்டேயோ இல்லை ஒரு இன்டெலெக்சுவல்ஸ், அதாவது அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொண்டு போகாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் பாப்புலிசம். ஓகே. ஸோ போஸ்ட் மாடர்னிசம் போய்ட்டு இதை பிலீவ் பண்ணுச்சு, பாப்புலிசமை பிலீவ் பண்ணுச்சு. அது வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும் டைரெக்டாக, வித்தவுட் எனி மிடில் மேன். ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஒரு ஒர்க்கை ரசிக்கணும் ஆடியன்ஸ். நடுவில் இருக்கக்கூடிய யாரும் எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டும் எந்த ஒப்பீனியனும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது தேவையும் கிடையாது. அப்போது மல்டிப்புளான பீப்புள், ஆடியன்ஸ் வந்து வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ஸோடு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாப்புலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் போய்ட்ரி இல்லாமல் நிறையா வித்தியாசமான இதில் வந்து பார்த்துச்சு. இது வந்து இதோட நெகட்டிவ் நெஸ், அதாவது கான்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த நெகட்டிவ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 14th century போய்ட்ரி ஒரு ட்ராயிங்கை பார்க்குறோம், நமக்கு அது புரியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த சர்ச்சை நம்ம பார்க்குறோம், இந்த ட்ராயிங் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வந்து என்ன நினச்சி அதை வந்து ட்ரா பண்ணியிருக்காரு, பெயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம அதை பார்க்குறோம், அது நமக்கு பிடிக்குது, நமக்கு ஒன்று தோணுது, அதை நினச்சிட்டு நம்ம வந்துடுறோம். அப்படின்னா இட்ஸ் வெரி யூஸ்லெஸ் டு see that. ஓகே. எதுனாலனா இப்போ வந்து ஒரு 14th centuryயில் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்க்கு, ஒரு சர்ச் பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அப்போது யூரோப்பில் நடந்த பிரச்சனைகள்லாம் என்ன, எப்படி வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து 2 குரூப்பாக பிரிஞ்சாங்க, எப்படி வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஃபார்ம் ஆச்சு ரோமன் கேத்தோலிக்கை விட்டு பிரிஞ்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. இப்போ அந்த சர்ச் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து பெயிண்டிங்கா இல்லை ரோமன் கேத்தோலிசம் ஃபாலோ பண்ணவங்க வரைஞ்சதா, எதுக்கு இவங்க இந்த சர்ச் ட்ராயிங்கை வரைஞ்சாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி, இது எதுவுமே தெரியாமல் என் கண்ணுக்கு ஒரு உண்மை தெரியுது, அது மட்டும்தான் கரெக்டு, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நம்புறது வந்து அந்த ஒர்க்கோடைய சிக்னிஃபிகன்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம இப்படி எனக்கு இருக்க இண்டிவிஜுவல் ட்ரூத் தான் உண்மை அப்படின்னு நான் நம்பினேன்னா பல ஹிஸ்ட்ரி, பல இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸு, நிறைய விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட் மாடர்னிசம் வந்து எல்லாத்துக்கும் ஏற்றது வந்து இதனால் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஒர்க் வந்து ரொம்ப ஃப்ராக்மெண்ட்ரியாக இருக்குது. லைக் எப்படி வேணால் எழுதலான்னும் போது ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லைக் ஆர்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு போரிங்காக இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ஆர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து போஸ்ட் மாடர்னிசம். நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வேர்ஸோட ஃபீச்சர்ஸ் அதில் என்னென்ன இருக்குது, ஃப்ரீ வேர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். அப்புறம் மாண்டேஜ்னால் என்ன லிட்ரேச்சரில் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் போஸ்ட் மாடர்னிசம் எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு, ஏன் ஆரம்பிச்சிச்சு, போஸ்ட் மாடர்னிசம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு போஸ்ட் மாடர்னிசமில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான ஃபீச்சர்ஸை பார்த்தோம்.